Hello நண்பா. ஸோ இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்னத்தை பற்றி பார்க்க போகிறோமா இருந்தால் நான் லாஸ்ட்டாக போட்ட வீடியோவில் பைனான்ஸில் எப்படி ஸ்பாட் ட்ரேடிங் பண்ணி அதில் ஏர்ன் பண்ணலாங்கிறத நான் ப்ரூஃபோட காட்டியிருப்பேன். ஸோ அந்த வீடியோவை நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ இன்றைக்கான வீடியோவில் நான் என்னத்தை ஷோ பண்ண போகிறேன்னா இருந்தால் நான் ஸ்பாட் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய 2 காயின்ஸை பற்றி உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஸோ ஆல்ரெடி நான் ஒரு காயின் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இன்னொரு காயினை இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணேன் சரியா. ஸோ அந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நான் ரீசெண்டாக பண்ணேன் 2 ஸ்பாட் ட்ரேடிங்கையும் உங்களுக்கு நான் ஷோ பண்ணுறேன். ஸோ அதை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பாருங்கள் சரியா. ஸோ டிலே பண்ணாமல் இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஸோ ஆல்ரைட் நண்பா. ஸோ நான் இப்போ எங்கே இருக்கேன்னா இருந்தால் என் ஃபோனில் இருக்கேன் சரியா. ஸோ ஃபோனில் வந்து இந்த பைனான்ஸ் அப்ளிகேஷன் நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ இன்றைக்கான வீடியோவில் நான் என்னத்தை ஷோ பண்ண போகிறேன்னா இருந்தால் நான் ரீசெண்டாக ஸ்பாட் ட்ரேடிங் பண்ணக்குள்ளே யூஸ் பண்ண 2 காயினே உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ அது என்ன காயினுங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் ஸ்பாட் ட்ரேடிங்கில் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் என்னோட ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இதுக்கு முன்னாடி ஸ்பாட் ட்ரேடிங் பண்ணியிருந்தாலும் அதையும் என்னோட கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க சரியா. ஸோ இனி வரும் காலத்தில் நிறைய வீடியோஸ் இந்த ஸ்பாட் ட்ரேடிங் பற்றி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணப்படும். ஸோ அந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கணுமா இருந்தால் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போனா தான் நான் போடக்கூடிய நோட்டிஃபிகேஷனை நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்குது. இதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த ஸ்பாட் ட்ரேடிங் சம்மந்தமான ஒரு ஐடியா ஒன்றும் இல்லாட்டி இந்த பழைய வீடியோ நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். அதை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்கள் சரியா. ஸோ நான் இப்போ இந்த மார்க்கெட்டை கிளிக் பண்ணுறேன் சரியா. ஸோ மார்க்கெட்டை கிளிக் பண்ணால் நான் என்னென்ன காயினை யூஸ் பண்ணுறேன். ஸோ அதை நான் இங்கே வந்துட்டு ஃபேவரட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ என்ன பேரை யூஸ் பண்ணி நான் வாங்கினு சொல்லி நான் உங்கள்கிட்ட ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருப்பேன். ஸோ நான் வாங்கக்கூடிய பேர் என்னென்னா BUSD பேரை தான் நான் யூஸ் பண்ணி வாங்குறேன் சரியா. ஸோ நீங்களும் BUSD பேரை யூஸ் பண்ணி வாங்குங்க, இல்லாட்டி USD பேரையும் நீங்கள் யூஸ் பண்ணி வாங்கலாம் சரியா. ஸோ நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறது BUSD பேரை யூஸ் பண்ணி வாங்க சரியா. ஸோ நான் இப்போ ஸ்பாட்டை கிளிக் பண்ணுறேன். ஸோ ஸ்பாட்டை கிளிக் பண்ணனா இருந்தால் கீழே BUSD பேரை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் வந்துட்டு நான் யூஸ் பண்ணுற காயின் ஃபஸ்ட்டு காயின் உங்களுக்கு ஆல்ரெடி ஷேர் பண்ணது போல் பர்கர் நான் யூஸ் பண்ணுவேன். ஸோ இந்த பர்கர். ஸோ இந்த பர்கரை கிளிக் பண்ணி காட்டுறேன் சரியா. ஸோ அந்த பர்கரை கிளிக் பண்ணனா இருந்தால் ஸோ நான் ரீசெண்டாக இதில் பண்ண ரேட்டை காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ நான் இதை 1 ஹவருக்கு வச்சுக்கிறேன். ஸோ 1 ஹவருக்கு வச்சு நான் இருந்தால் நான் லாஸ்ட்டாக போட்ட வீடியோவில் உங்கள்கிட்ட ஷோ பண்ணியிருப்பேன். ஸோ இந்த பர்கர் ப்ரைஸ் வந்துட்டு 1.6 வந்தால் ஒரு 100 ஸ்பெண்ட் பண்ணி இந்த பர்கர் கொஞ்சம் வாங்குற மாதிரி நான் ஒரு ஆர்டர் ஒன்று போட்டிருந்தேன். ஸோ அதை நான் உங்கள்கிட்ட போன வீடியோவில் ஷோ பண்ணியிருப்பேன். ஸோ அந்த வீடியோவில் போட்டது போல எனக்கு 1.6க்கு இந்த பர்கர் ப்ரைஸ் வந்து இருந்துச்சு. அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக பை பண்ணி பட்டுச்சு. ஸோ நான் இப்போ எவ்வளோக்கு வித்தனா இருந்தேன் இன்றைக்கி 1.683க்கு விற்றுருந்தேன் சரி. ஸோ அதை நான் உங்கள்கிட்ட ப்ரூஃபோட ஷோ பண்ணுறேன். ஸோ இங்கே சொல்லுங்கள் சும்மா கிளிக் பண்ணி போட்டு இதில் என் ரெக்கார்டை பார்க்கலாம், ட்ரேட் ஹிஸ்ட்ரியை பார்க்கலாம். ஸோ ட்ரேட் ஹிஸ்ட்ரியை பார்த்த மாதிரி இருந்தால் ஸோ நான் பை பண்ணது எவ்வளோக்குண்டா பர்கர் காயின் பை பண்ணது பாருங்கள் $100 பை பண்ணிக்கேன். ஸோ இங்கே பாருங்கள் $100 பை பண்ணியிருக்கேன். ஸோ இதை நான் உங்கள்கிட்ட ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்கள் ஃபீ இதில் எவ்வளோ எடுத்திருக்கான்னு சொல்லி இதில் 0 ஃபீ எடுத்திருக்கேன். ஸோ நான் அவங்கள்ட்ட ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கேன். இதில் சில டிரான்சாக்ஷனுக்கு ஃபீ எடுக்கான், சில ட்ரேடுக்கு வந்து ஃபீ எடுக்கான் இல்லைன்னு சொல்லி. ஸோ இது பற்றிய ஃபுல் டீட்டெயில் எனக்கு இப்போதைக்கு தெரியல. ஏன்னா நானும் வந்துட்டு இந்த கிரிப்டோ சம்மந்தமாக ட்ரேடிங் சம்மந்தமாக லேர்ன் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஃபியூச்சரில் மேபி உங்களுக்கு ஷேர் பண்ண கிடைச்சா நான் ஷேர் பண்ணுறேன் சரியா. ஸோ இதை நான் $100 பை பண்ணியிருந்தேன். ஸோ அதை இன்றைக்கு நான் எவ்வளோ விற்றுன்னு சொல்லி பார்க்கலாம். இங்கே பாருங்கள் பர்கர் நான் செல் பண்ணியிருக்கேன். ஸோ $100 பர்கரை நான் $104 நான் விற்றுருக்கேன் சரியா. கிட்டத்தட்ட வந்துட்டு ஸோ $4 ப்ராஃபிட்டா ஸ்ரீலங்கா ரூபியில் கிட்டத்தட்ட வந்துட்டு 1500 இந்த ப்ராஃபிட்டில் வந்து சேரும் சரியா. ஸோ நான் ஒரு சின்ன ஒரு அமௌண்ட்டுக்கு தான் நான் விற்றேன். ஸோ இங்கே பார்க்கலாம் நீங்கள். ஸோ அந்த பர்கர் BUSD பேர் நான் எவ்வளோக்கு வாங்கினேன்னா இருந்தால் $1.6 ஒரு பர்கர் காயினாக வாங்கியிருந்தேன். ஆனால் நான் எவ்வளோக்கு விற்றுனா இருந்தால் பாருங்கள் 1.662க்கு நான் விற்றுருக்கேன் சரியா. கிட்டத்தட்ட வந்துட்டு 0.062 ஒரு எக்ஸ்ட்ரா விற்றுருக்கேன் சரியா ஒரு பர்கர் காயினுக்கு. ஆனால் இப்போ நீங்கள் பார்க்கலாம். ஸோ இங்கே பாருங்கள் இப்போ இந்த பர்கர் காயின்ட்டு ப்ரைஸ் இப்போ எவ்வளோ போகுதா இருந்தால் கிட்டத்தட்ட 1.78 கிட்டே போய் இப்போ அப்பில் வந்துருக்கு. ஸோ இந்த ஸ்க்ரீன்ஷாட்டை நான் இன்றைக்கி குரூப்பில் ஷேர் பண்ணியிருப்பேன் சரியா. ஸோ அந்த வீடியோ எடுக்கக்குள்ள தான் அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை நான் ஷேர் பண்ணேன். ஸோ கிட்டத்தட்ட நான் என்னோட 100 காயினையும் இந்த $1.7 நான் விற்றுருந்தேன் எவ்வளோ வந்து சொல்லி நான் ஷோ பண்ண பாருங்கள். ஸோ உதாரணத்துக்கு நான் செல்லுங்கத்தை கிளிக் பண்ணி போட்டோம். ஸோ நான் இங்கே $100 யூஸ் பண்ணி நான் 62 பர்கர் காயினை நான் வாங்கியிருந்தேன். ஸோ அந்த 62 பர்கர் காயினையும் $1.71 இந்த பர்கர் காயின் போக்கு நான் விற்றுருந்தேன். எனக்கு $106 கிடைச்சிருக்கும். இதில் வந்து இன்றைக்கி $6 ப்ராஃபிட்டாக இருக்கும் சரியா. ஸோ நான் எவ்வளோக்கு ப்ராஃபிட் நான் இன்றைக்கி பார்த்து விற்றுருந்தேன்னா இருந்தால் $104 தான் நான் விற்றுருந்தேன். ஆனால் நான் இன்னும் கொஞ்சம் நேரம் வந்து வெயிட் பண்ணியிருப்பேன் இருந்தால் $106 விற்றுருக்கிறேன். கிட்டத்தட்ட $6 ப்ராஃபிட்டாக இருக்கும். சம்டைம் வந்துட்டு அதுக்கு மேலேயும் கிடைக்கலாம். ஸோ நான் இன்னும் வெயிட் பண்ணல. ஸோ நான் இது போதும் இந்த அமௌண்ட் போதும் சொல்லி நான் செல் பண்ணியிருந்தேன் சரியா. ஸோ இது வந்துட்டு என்ன பர்கர் காயின். ஸோ இது நான் ஆல்ரெடி நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த காயின். ஸோ அடுத்த ஒரு காயினை நான் உங்கள்கிட்ட ஷோ பண்ண பாருங்கள். ஸோ மார்க்கெட்டை கிளிக் பண்ணால் இதில் GMT காயின் சொல்லி ஒன்று இருக்கும் சரியா. ஸோ GMT ஸோ இங்கே நான் வந்துட்டு ஷோ பண்ணுறேன் இந்த GMT சரியா. ஸோ GMTயும் நான் இதில் நிறைய தரம் பை பண்ணுறேன் சரியா. ஸோ நிறைய தரம் பை பண்ணால் நல்ல ப்ராஃபிட் கிடைக்கக்கூடிய காயின் தான் இந்த GMT காயின். ஸோ நான் இந்த காயினை பை பண்ணிட்டுருக்கேன். ஸோ நீங்களும் இந்த காயினை பை பண்ணுங்கன்னு சொல்கிறது வந்துட்டு என்கிட்ட நோக்கம் இல்லை.
உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நீங்கள் எதை பை பண்ணி உங்களோட ப்ராஃபிட்டை நீங்கள் எடுத்துக்கலாம். சம்டைம் வந்துட்டு அது லூஸில் போகிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கும் சரியா. ஸோ நான் மேக்ஸிமம் இந்த ஸ்பாட் ட்ரேடிங்கில் வந்துட்டு லூஸுங்கிறது குறைய தான் இருக்கும், அதில் ப்ராஃபிட் தான் அதிகமாக இருக்கும் சரியா. ஸோ ஒரு லேண்ட் ஒன்று வாங்கி அதை விலை கூடின டைமில் விற்கிறது மாதிரி தான் இதுவும். ஸோ இதை நான் ஆல்ரெடியே இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிங்க இது எப்படி ஒர்க் பண்ணுன்னு சொல்லி. ஸோ அந்த வீடியோ நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள் சரியா. ஸோ அதை பார்த்து போட்டு உங்களோட ஃபுல் நாலேஜை கெயின் பண்ணது போல இந்த வீடியோ வந்து பாருங்கள், ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். ஸோ இந்த காயினை நீங்கள் பார்த்துருக்கலாம். ஸோ இந்த காயின் வந்துட்டு இப்போ $0.98 கிட்டத்தட்ட போகுது சரியா. இதை நான் வந்துட்டு $0.9 நான் பை பண்ணியிருந்தேன். ஸோ அதை நான் இங்கே விற்றுருந்தேன் சரியா. ஸோ இங்கே பாருங்கள், இங்கே வாங்கின காயினா கொஞ்சம் விலை ஏற இந்த இடத்துல நான் போய் விற்றுருந்தேன் சரியா. ஸோ அதை நான் எவ்வளோக்கு வாங்கி எவ்வளோ விற்றுன்னு சொல்லி ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இங்கே நான் பைங்கிறது இதை ஒன்று கிளிக் பண்ணுறேன். ஸோ கிளிக் பண்ணது பிறகு இந்த ஹிஸ்ட்ரியை கிளிக் பண்ணலாம். ஸோ ஹிஸ்ட்ரியை கிளிக் பண்ணது பிறகு இந்த ட்ரேட் ஹிஸ்ட்ரியை பார்க்கலாம். ஸோ ட்ரேட் ஹிஸ்ட்ரியை பார்த்து நான் இருந்தால் இங்கே பாருங்கள், நான் GMT எவ்வளோக்கு பை பண்ணேன்னு சொல்லி. ஸோ $72 நான் பை பண்ணியிருந்தேன். ஸோ இங்கே பார்க்கலாம், $72.6 நான் பை பண்ணியிருந்தேன். கிட்டத்தட்ட $73 நம்ம வச்சுக்கலாம். அது எவ்வளோ ஒரு GMT காயினை நான் பை பண்ணேன்னா இருந்தால் $0.9 நான் பை பண்ணியிருந்தேன். இங்கே பார்க்கலாம் நீங்கள், $0.9 நான் பை பண்ணியிருந்தேன் ஒரு GMT காயினை. அதனால் இன்றைக்கு எவ்வளோக்கு விற்றுருக்கேன்னு சொல்லி பார்க்கலாம். கிட்டத்தட்ட $76 நான் விற்றுருந்துச்சு. ஸோ உதாரணத்துக்கு நான் $73 வாங்கினது $76 நான் விற்றுருந்தேன். கிட்டத்தட்ட $76.5 நான் விற்றுருந்தேன் சரியா. கிட்டத்தட்ட பார்த்தேன்னா இருந்தால் 73 வாங்கினது $76.5 விற்றேன். எனக்கு $3.5 இதில் ப்ராஃபிட் கிடச்சிருக்கு சரியா. ஸோ இந்த ட்ரேடிங்கில் எனக்கு ப்ராஃபிட்டாக கிடச்சிருக்கு. ஸோ இதை நான் பார்க்கணும், நான் எவ்வளோக்கு விற்றுருக்கேன்னு சொல்லி பார்க்கணும் தானே ஒரு காயினை. ஸோ நான் எவ்வளோக்கு வாங்கியிருந்தேன், ஒரு GMT காயினை நான் $0.9 வாங்கினது $0.95 தான் நான் விற்றுருந்தேன் சரியா. ஸோ எனக்கு வந்துட்டு $0.05 தான் ஒரு காயின்லேருந்து எனக்கு ப்ராஃபிட்டாக கிடச்சிருக்கும் சரியா. ஸோ இதை நான் இப்போதைக்கு எவ்வளோ ப்ரைஸ் போகுதுன்னு சொல்லி பார்க்கலாம். இப்போதைக்கு பார்த்தீங்களா இருந்தால் $0.98 இப்போ மார்க்கெட் ப்ரைஸ் போகுது சரியா. ஸோ நான் இதை எவ்வளோக்கு வாங்கியிருந்தேன், கிட்டத்தட்ட வந்துட்டு $0.9 வாங்கியிருந்தேன். எத்தனை வாங்கியிருந்தேன்னா கிட்டத்தட்ட பார்த்தனா இருந்தால் 80.7 நான் காயினை வாங்கியிருந்தேன் சரியா. 80.7 காயினா $72 கிட்டத்தட்ட $73 பை பண்ணியிருந்தேன். ஆனால் இப்போ பார்த்தீங்களா இருந்தால் அந்த 80 காயினை நான் விற்று எனக்கு எவ்வளோ வந்திருக்குன்னு பார்க்கலாம். இப்போ 80 காயின் விற்றுருந்தேன்னா கிட்டத்தட்ட $78 வந்திருக்கு சரியா. ஸோ $78.5 கிட்டத்தட்ட வந்துட்டு பார்த்தீங்களா இருந்தால் ஒரு $5.5 எனக்கு வந்துட்டு ப்ராஃபிட்டாக கிடச்சிருக்கும். ஸோ ஆனால் நான் எங்கே விற்றுருந்தேன்னா இருந்தால் நான் கிட்டத்தட்ட வந்துட்டு $0.95 போக்குள்ளே நான் விற்றுருந்தேன். ஸோ இங்கே பார்க்கலாம் நீங்கள், இங்கே வாங்கினது $0.9 வாங்கினது $0.95 நான் இங்கே விற்றுருந்தேன் சரியா. ஆனால் இப்போ எவ்வளோ ப்ரைஸ் போகுதா இருந்தால் கிட்டத்தட்ட $1 மட்டும் இன்றைக்கு போயிருக்கு. இங்கே பாருங்கள். ஸோ நான் ரெக்கார்ட் பண்ணுற டைப்புக்கு நீங்கள் பார்த்தீங்களா இருந்தால் $0.98 போயிருக்கு சரியா. ஸோ இதில் ப்ராஃபிட் வந்துட்டு நல்லா ஹையிலே இருக்கும். ஸோ இதை நீங்கள் விரும்பினா வாங்கிக்கலாம் சரியா. ஸோ இன்றைக்கான வீடியோவில் 2 காயின் உங்கள்கிட்ட நான் சொல்லியிருக்கேன். ஒன்று வந்துட்டு என்ன பர்கர் காயின், இன்னொன்று வந்துட்டு GMT காயின் சரியா. இந்த 2 காயினை நீங்கள் உங்களோட ட்ரேட் பண்ணுறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். ஒரு சின்ன ஒரு அமௌண்ட்டை போட்டு நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் சரியா. ஸோ அடுத்து நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிற மிக முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த காயின் எந்த ப்ரைஸில் வந்தால் நீங்கள் வாங்கலாம்னு சொல்லி நான் உங்களை ஷேர் பண்ண போகிறேன் சரியா. இது வந்துட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு டிப்ஸ் உண்டு. ஸோ இதை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி ஆகணும் சரியா. ஸோ அப்படி ஃபாலோ பண்ணால் தான் நீங்கள் உங்களோட லூஸை நீங்கள் குறைச்சிக்கலாம். ஸோ அது என்னென்னா, இப்போ GMT காயினை ஃபஸ்ட் எடுத்துக்கலாம் சரியா. ஸோ இந்த GMT காயின்ற ஒரு இதை பார்க்கலாம், கிராஃபை பார்க்கலாம். ஸோ நான் 1 டேயில் வச்சு காட்டுறேன் சரியா. ஸோ 1 டேயில் வச்சு காட்டினா இதில் கிராஃபை பாருங்கள். கிட்டத்தட்ட இங்கேருந்து பார்த்தா விளங்கும் உங்களுக்கு. இதில் அப் அண்ட் டவுன் வந்துட்டு கிட்டத்தட்ட நியர்லி ஒரு 1.1 கிட்ட வந்து போகுது சரியா. ஸோ 1.1 கிட்ட வந்து போகுது. இதில் லோவர் வந்துக்கிட்டு 0.5 வரைக்கும் வந்து போகும் சரியா. ஸோ என்னையை பொறுத்த வரைக்கும் இதில் நான் இந்த GMT காயினை நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன்னா எவ்வளோக்கு இன்வெஸ்ட் பண்ணுவேன்னா இருந்தால், இந்த GMT காயினோட ப்ரைஸ் வந்துட்டு 0.9 இல்லாட்டி 0.85 அப்படி போகக்குள்ள இந்த GMT காயினை நான் பை பண்ணுவேன். ஆனால் இது விற்கக்குள்ள 0.95 இல்லாட்டி 0.95 மேலே இல்லாட்டி $1 போகக்குள்ள இந்த GMT காயினை நான் விற்பேன் சரியா. ஆனால் நீங்கள் எவ்வளோக்கு விற்றாலும் பரவாயில்ல, நான் வாங்கக்குள்ளே நீங்கள் கண்டிப்பாக 0.9 கீழே தான் பை பண்ணணும். நான் வந்து சஜஸ்ட் பண்ணுறது இது வந்துட்டு நல்லா குறையிற காயின்ஸ்னு சொல்கிறதுக்கு இல்லை. ஆனால் மேக்ஸிமம் இது வந்துட்டு ஒரு 0.9 0.88 0.85 இது வரும் சரியா. அந்த டைமில் நீங்கள் வாங்குவீங்களா இருந்தால் நீங்கள் தாராளமாக அது $1 ரீச் பண்ணுது சரியா. அந்த $1 ரீச் பண்ணுறதுக்குள்ளே நீங்கள் வச்சிருப்பீங்களா தான் நீங்கள் தாராளமாக அதை விற்று நல்ல ப்ராஃபிட் எடுக்கலாம். இது வந்துட்டு இந்த GMT காயின். அதே போல் நான் பர்கர் காயின் உங்கள்கிட்ட நான் ஆல்ரெடி ஷேர் பண்ணிப்பேன் எவ்வளோ வாங்கன்னு சொல்லி. ஸோ அதை இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் சரியா. ஸோ இந்த பர்கர் காயினை இப்போ சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பர்கர் காயினை இப்போ நம்ம சூஸ் பண்ண மாதிரி இருந்தால் அந்த பர்கர் காயினோட ப்ரைஸ் வந்துட்டு ரொம்ப ஹையான ப்ரைஸ். இப்போதைக்கு போகிற ப்ரைஸ் வந்துட்டு ஒரு $2 போயிருந்துச்சு, $2 போயிருக்கும். லாஸ்ட்டாக நான் போட்ட வீடியோவிலையெல்லாம் இது வந்துட்டு 3.5 போயிருந்துச்சு. இங்கே பார்த்தா நீங்கள் டொப்பில் 3.5 போயிருந்துச்சு. ஸோ அந்த டைமில் நான் ரொம்ப ஹையஸ்ட் ப்ரைஸுக்கெல்லாம் அந்த கோயினை நான் பை பண்ணியிருந்தேன் சரியா. ஸோ இன்றைக்கி நான் என்ன சொல்கிறேன்னா இருந்தால், இந்த கோயினை நீங்கள் பை பண்ணுறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய மினிமம் அமௌண்ட் எவ்வளோ இருக்குமா இருந்தால் $1.6 சரியா. $1.6 கீழே வந்தால் மட்டும்தான் நீங்கள் இந்த கோயினில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும். அதாவது
ஒரு $1.5 இல்லாட்டி $1.55 $1.6 அப்படி வந்தால் நீங்கள் இதில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். $1.6 ரூபா கூடி இருந்தாலும் நீங்கள் இதில் இன்வெஸ்ட் பண்ண வேணாம் சரியா இப்போதைக்கு. ஸோ இதில் ரேட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இருந்தால் கிட்டத்தட்ட இப்போதைக்கு வந்துட்டு பாருங்கள் $1.697 கிட்டத்தட்ட $1.7 போகுது சரியா. ஸோ ஒரு கோயினை நீங்கள் பை பண்ணிங்களா இருந்தால் $0.01 நீங்கள் அழகாக ப்ராஃபிட் எடுக்கலாம். ஸோ இது வந்துட்டு நான் இன்றைக்கி எவ்வளோ ப்ராஃபிட் எடுத்தனோ அதை நீங்கள் கூட மடங்கு ப்ராஃபிட் எடுக்கலாம் சரியா. ஸோ இது நீங்கள் எந்தளவுக்கு ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்தளவுக்கு இதில் ப்ராஃபிட் அமையும். ஸோ இந்த காயின்ஸ்லாம் இவ்வளவு தான். இந்த காயினை நீங்கள் பை பண்ணக்குள்ளே இந்த நான் சின்ன டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் அதிகமே இருக்கும் சரியா. ஸோ இன்றைக்கான வீடியோ கொஞ்சமாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு நம்புறேன். ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் ஒன்று கொடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது போல் நிறைய வீடியோ பார்க்கணுமா இருந்தால். ஸோ அடுத்து இதே மாதிரியான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டோட உங்கள் அனைவரையும் வந்து சந்திக்கின்றேன். நன்றி, பாய்.